ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சிறடி காசி சீரியல் ப்ரோமோ என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். முத்து வந்து ஸ்ருதியோட ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் எதிர்த்து அவங்க அப்பா வந்து அவன் வரலாட்டா நானும் வரல, மீனாவும் வர மாட்டேங்கிறாங்க. இப்படி எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் கடைசி ஸ்ருதி ரவியும் வந்து நீங்கள் வந்தால் தான் எங்களுக்கு ஃபங்க்ஷன் நடக்கும், அப்படிலாட்டினா எங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரின்னு ஒரு வழியாக அவர் முத்து வரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சம்மதம் சொல்லிடுறாங்க. அவரும் வரேன் அப்படின்ட்டாரு. அடுத்து இங்கே வந்து மீனா வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்நேரம் அவங்க அத்தையும் வராங்க. ஏய், நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறாங்க. நானா பால் காய்ச்சிட்டதுக்கப்புறமா அந்த ஜாமான்லாம் கழுவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏய், என்ன நக்கலா, வர வர உனக்கு ரொம்ப ஓவராக தான் போகுதுன்னு நீங்கள் தானே அத்தை கேட்டீங்க, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு. அதை சொல்லலை, அந்த முத்து வர வேண்டாம் நான் தான் சொன்னேன்ல, முத்து வரலாட்டினா நீ வரமாட்டேன்னு சொன்னீங்களே, அது நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்குள்ளே பேசி முடிவெடுத்துக்க வேண்டியது தானே. எதுக்கு சபையிலேருந்து எல்லோரும் முன்னாடி இப்படி பேசி கடைசி ஒரு பெரிய நாடகத்தை போட்டு ஓவர சீனை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் அத்தை சபையில் இருக்கும்போதே அவர் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, நீங்கள் சொன்னதுனால தான் நாங்களும் அதுக்கு பதில் சொன்னோம் அப்படிங்கிறாங்க. அம்மா ரொம்பவும் பேசாத, அவன் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவான், அதனால தான் அவனை வர வேண்டாம்னு சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து அவராட்டி சாதுவாக தான் இருப்பார், யாராவது சீண்டுனா தான் அவர் வந்து அதுக்கடுத்து ஏதாவது பேசுவார். ஆமாம், இவர் பெரிய பாம்பு, இவர் வந்து சீண்டுன்னு அப்படியே சீறி பாயிறார் இவர் வந்து அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் வர்றதுன்னு ஆகிப்போச்சு, நீயும் அவனும் நீங்கள் வாங்க இன்னும் பண்ணுங்கள். ஆனால் அந்த இடத்துல வந்து எந்த விதமான ஃபங்க்ஷன் நடக்கும்போது எந்த விதமான அசம்பாவிதமும் எந்த ஒரு அவமானமும் எதுவுமே எங்களுக்கு நடக்கக்கூடாது, ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும். அது வரைக்கும் அவனை கொஞ்சம் நேரம் வாயை மூடிட்டு நல்லா அமைதியாக இருக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி, ஃபங்க்ஷனில் சாப்பாடு போடுவாங்களே அப்போயே வாயை என்ன பண்ணுறது அப்படின்னு, அந்த ஒன்றுக்கு மட்டும் வாயை திறந்து தொலை சொல்லு, அதை சாப்பிட்டுட்டு பேசாமல் வாயை மூட சொல்லு அப்படிங்கிறாங்க. அடுத்து திருப்பி மீனாட்டு பார்த்து சொல்கிறாங்க, உன்கிட்ட திருப்பி சொல்லிட்டு போகிறேன், அவனால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நீ தான் அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாத, அவருக்கு என்ன தோணுதோ அதை தான் அவர் செய்வார், எல்லோரும் கரெக்டாக நடந்தால் அவரும் கரெக்டாக நடந்துக்கிடுவார் அப்படிங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, இப்போ நீ சொல்கிறத கேட்டு தானே அவன் ஆடுறான், அதனால் நீ தான் அவனை கண்ட்ரோலில் வச்சுருக்க, அதனால் நீ தான் அவனை சொல்லி எப்படினாலும் பார்த்துக்கிடணுன்ட்டு இவங்க போயிடுறாங்க. மீனை இதையே யோசிச்சுக்கிட்டு அடுத்து வந்து முத்து மொட்டை மாடியில் இருக்காரு, போய் பாயெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு படுக்கிறதுக்கு. அதனால் மீனை போகிறாங்க, போயிட்டு எங்கே உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி ஃபங்க்ஷன் நடக்க போகுதுல, அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு, என்ன சொல்கிற புரியலை அப்படிங்கிறாங்க. இல்லை, அங்கே யார் என்ன பேசுனா நீங்கள் எதுவும் பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும், எந்த ஒரு அசம்பாவிதம் எதுவுமே நடக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ நான் என்ன ரவுடின்னு நினைக்கிறியா, நான் தான் பிரச்சனை பண்ணுறேன்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு கோவப்படுறாரு. கோவப்படாதீங்க, இது அத்தை தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, அவன் வந்தால் எதுவும் பிரச்சனை நடக்கும், அதனால் எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அத்தை தான் சொல்ல சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் முத்துக்கு வந்து அப்படியே முகமே மாறிடுது. சரி, அம்மா தான் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. சரி, ஓகே, நான் எதுவும் சொல்லலை, சரியா, வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கேன், அன்றைக்கி மௌன விரதம் கூட வேணால் நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் யார்கிட்ட எதுவும் பேசுறீங்க, யார் என்ன சொன்னால் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி, என்ன யார் என்ன சொன்னாலும் சரி, எதுவும் பேச மாட்டேன், அமைதியாக இருப்பேன். ஆனால் என் அப்பாவை யாராவது எதாவது பேசுனா கண்டிப்பாக நான் பேசுவேன், என் அப்பாவை யாரும் அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் கோபமாக பேசுகிறார். இதை வேற கேட்ட மீனா உட்காந்து, ஐயோ கடைசி என்ன தான் நடக்க போகுது, என்ன தான் பிரச்சனை பண்ண போகிறாங்களோ அப்படின்ட்டு அவங்க சரி ஓகே எதுனாலும் சரி தான் அப்படின்ட்டு அவங்களும் கீழே இறங்கி போயிடுறாங்க. அடுத்து வந்து ரோகிணியை கட்டுறாங்க. ரோகிணி அவங்களுடைய பார்லரில் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி எப்போ பார்த்தாலும் உனக்கு ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னு, எல்லாம் நான் வாங்கிட்டு வந்து வரோம், அப்படி எல்லாம் என் குடும்பத்தில் எனக்குன்னு தான் வந்து வருது பாரு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ என்ன தான் செய்யப்போகிற அப்படிங்க. ஆமாம், ஸ்ருதிக்கு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அதோட எனக்கும் சேர்த்து நடத்தணும்னு என் மாமியார் ரொம்ப உயிரை வாங்குறாங்க, அதுக்கு வேறு என் அப்பா வேறு வர சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்ண, இல்லாத அப்பாவை வர வச்சுருவோமா அப்படிங்கிறாங்க. ஓடி, நீ வேறு ஏற்கனவே மாமாங்கிற ஒரு ஆளை வர வச்சு அதுக்கு மேலே ரூபா செலவழித்து அந்த ஆள் வந்து என்ன மாட்டி விட பார்த்தாரு, அதனால் புதுசாலாம் அப்பா மாதிரிலாம் வரணும், எதுவும் கூட்டிகிட்டு வரல ஆள் அப்படின்னு. அப்புறம் எப்படி மேனேஜ் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அது எப்படியா நான் சமாளிச்சிருவேன், இப்போ பணம் வேணும், அந்த பணத்தை எப்படி பரட்டன்னு தான் எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. சரி, நீ அந்த அப்பாவை எப்படி சமாளிப்பா, அதை சொல்ல அப்படிங்கிற. இப்போ இந்த நம்மளுடைய உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்து பரபரப்பாக பேசப்படும், சுனாமி வந்துச்சு, அதுக்கு வந்து பெரிய நிலநடுக்கம் வந்துச்சு, அதுக்கடுத்து வந்து அந்த மாதிரின்னு சொல்லி நிறையா வரும், பூகம்பம் வந்துச்சுன்ட்டு. அதுக்கடுத்து இன்னொரு நியூஸ் வர அடுத்தடுத்ததை பற்றி மக்கள் பேசி அப்படியே நடந்ததை மறந்துட்டு அடுத்தடுத்துக்கு போயிடுவாங்க. யாவும் இருக்கா உனக்கு அப்படிங்கிறாங்க ரோகிணி. ஆமாண்ணே, அதுபோல் தான் எங்கள் வீட்டில் இப்போ என் அப்பாவை கூட்டிகிட்டு வரணுங்கிற பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஆனால் இன்னொரு ஒரு பிரச்சனை புதுசாக நான் கிளப்பினேன் அப்படின்னா அந்த பிரச்சனையில என் அப்பாவை கூட்டிகிட்டு வர பிரச்சனையை மறந்துடுவாங்கண்ணே. ஓ, அதுக்கு இப்போ நீ என்ன பண்ண போகிறேன்னு. அதுக்கு தான் எங்கள் வீட்டில் முத்துங்கிற ஒரு ஆள் இருக்கார், 24 மணி நேரம் பிரச்சனை பண்ணுறதுக்கு, அவனை ட்ரிகர் பண்ணி தான் நான் ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பி விட போகிறேன். அது எப்படி பண்ணுவேன்னு, ஃபங்க்ஷனில் வச்சு தான். ஃபங்க்ஷன் வரும்போது முத்து வரக்கூடாது ஆல்ரெடி ஸ்ருதி வீட்டில் சொல்லியிருக்காங்க. ஸ்ருதி வீட்டில் வேறு அவனை வந்து பிடிக்காது. ஸோ எப்படியாவது ஒரு பிரச்சனை கிளப்பிவிட்டு என் அப்பா வரணும் அப்படிங்கிறத வந்து நான் எப்படியாவது மறக்கடிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, சரி, பணத்துக்கு நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்கும். உன்கிட்ட ஏதாவது இருக்கா, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்லுவோம். ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறாங்க. என்னால் இப்போ எதுவும் ஒரு 5000 10,000 பரட்ட முடியும், அவ்வளோதான், அதுக்கு மேலே என்னால் முடியாதுடி அப்படிங்கிறாங்க. வேறு என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, நான் எங்கள் அம்மாட்ட என்ன கேட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு கால் பண்ணி பேசுகிறாங்க அவங்க அம்மா கிட்டேயும். என்னம்மா எப்படி இருக்க, கிறிஸ் எப்படி இருக்கான் அப்படிங்க. அவன் கடைக்கு அவன் ஸ்கூலுக்கு
ஸ்கூலுக்கு போயிருக்காம்மா அப்படின்னு. நான் இந்த மாதிரி கடைக்கு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட உன்கிட்ட ரூபா இருக்கா? ஆனால் நான் கேட்குறது தப்பு தான். நான் அனுப்புகிற ரூபா வச்சு தான் நீயே சேர்த்து வச்சு அவனையும் படிக்க வைக்கணும், நீயும் பார்க்கணும். பட் எனக்கு அவசரமாக ஒரு வேலைக்காக இந்த மாதிரி பணம் தேவை இருக்குன்னு என்ன ஏதுங்க இந்த மாதிரி ஸ்ருதிக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. எங்கள் அத்தை எனக்கும் பண்ணணுங்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம் தானம்மா, கல்யாணத்தன்னைக்கு தான் நான் அவன் கூட இல்லை, இதுக்காவது நான் இருக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு. எப்படிம்மா நீ வர முடியும்? கொஞ்சமாவது யோசித்து பாரும்மான்னு. சரி நான் வரல, சரி நான் பணத்துக்கு எப்படியா ரெடி பண்ணுறேன், நீ எப்படிம்மா பண்ண முடியும்? இருக்கட்டும் நான் கூட மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா என்கிட்ட கொஞ்சம் நகை இருக்குது, அதை நான் விற்று உனக்கு கொண்டுட்டு வரேன்னு. ஐயோ நகைலாம் விற்க வேண்டாம்மா, பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு. இருக்கட்டும்டி, நானும் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உன்னை பார்க்கணும் போல் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கே அந்த நகையை விற்று பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு உனக்கு கொண்டுட்டு வரேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் இங்கே மீனாவை காட்டுறாங்க. அவங்க தங்கச்சி அவங்களுடைய அம்மா எல்லாம் பூக்கடையில் இருக்காங்க. ஆனால் அவங்க தம்பி வராங்க. இந்த வட்டிக்கு காசு கேட்டுருன்னு சொல்லிட்டு இருந்தில்ல, இந்த இதை போய் வச்சு கட்டிடு அப்படிங்கிறாங்க. அவங்க பணத்தை வாங்காமல் உனக்கு எதுக்குடா பணம்னே? நான் சம்பாதிச்சது தான்மா, நேர்மையான வழியில் சம்பாதிச்சது தான், இன்றைக்கி தான் சம்பளம் கொடுத்தாங்கன்னு அந்த சிட்டிகிட்ட தானே வேலை பார்த்தேன் அப்படின்னு அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டான வழியில் தான் நான் போய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பரவாயில்ல வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. வாங்க மாட்டேங்கிறாங்க. வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அந்த பூ கிட்டக்க வச்சிடுறாரு. கரெக்டாக மீனா வர்றாங்க. டேய் சத்யா நீ என்னடா இங்கே அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா அம்மா பார்த்துட்டு போகிறக்கா வந்தேன், வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து என்னம்மா விசேஷம், மாப்பிள்ளை வரலேன்னு? அவர் வராமல் இருக்கிறதே நல்லது தான் அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி சொல்கிறாங்க. ஏன்டா எப்போ பார்த்தாலும் இப்படி வாங்க பற்றி பேசிக்கிட்டே இருக்க? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி நடந்து போச்சு, அவ்வளோதான், அதை விட்டுட்டு போக வேண்டியதானே, எதுக்கு நீ எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளை இன்னும் முறைச்சிக்கிட்டே இருக்குன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆமாம்மா நானும் அதனால தான் அவர் கூட இப்போ நான் அதை பற்றி பேசுகிறத விட்டுட்டேன். இப்போ தான் எங்களோட லைஃப் திரும்பி பழையபடி நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவர் அப்படியே போயிட்டாரோ அப்படின்னு சொல்லி திருப்பி அவங்க தம்பி வந்து அவரை பற்றி தாழ்வாகவே பேசுகிறாரு. சரி அதை விடுமா, நீ அவன் கிடக்கான், நீ உங்கள் வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன், நீ ஏன் என்னம்மா அப்படிங்கியோ இந்த மாதிரி ஸ்ருதிக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னு அதை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு வந்து இவர் வரக்கூடாதுன்னு வேறு சொல்கிறாங்க. இதே அநியாயமாக இருக்குது, வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு அவங்க அம்மாவே பையனை வரக்கூடாதுங்கிறாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆமாம்மா அதனால தான் இவர்கிட்டையும் பேசினேன், மாமா வரமாட்டேன்னாங்க, அப்போ நானும் போகலன்ட்டு அதுக்கப்புறம் இவர்களே வீட்டில் எல்லோரும் சமாதானப்படுத்தி செய்ய சொல்லியாச்சு. இப்போ இவர் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்க சொல்கிறது உண்மை தானே, இவர் வந்தாருன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே தானே இருப்பார் அப்படின்னு அவன் தம்பி சொல்கிறான். ஏன்டா மாமா பற்றி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க. ஆமாம் உங்கள் அத்தை பாரு பணத்து உள்ளவங்கள தான் மதிக்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு உங்களை எல்லோரும் கூப்பிடணும்னு ஆசை தான், ஆனால் எங்கள் மாமா சொன்னாங்க, நான் தான் வேண்டான்ட்டேன் அப்படின்னு. உங்கள் மாமா சொல்லுவார், ஆனால் உங்கள் அத்தை அதை ஏற்றுக்கிடுவாங்களா? அதெல்லாம் ஏற்றுக்கிட மாட்டாங்க. பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இப்போ வெத்தலை பாக்கு வச்சு வந்து அழைப்பாங்க வாங்கன்னு சொல்லி. பணம் தானே இப்படி இருக்காங்க, கூடிய சீக்கிரத்தில் பாரு நானும் பணம் நிறைய சம்பாதிச்சு உன்னை ஓகோன்னு காட்டுறேன் அப்படிங்கிறாங்க. டே பணம் மட்டும் ஒரு மனுஷனுக்கு கிடையாதுடா, நல்ல குணம் தாண்டா முக்கியம், குணம் இருந்தால் தாண்டா மனுஷங்க நம்மளை மதிப்பாங்கன்னு. அப்படிலாம் கிடையாதுக்கா, இப்போ இருக்கிற உலகத்தில் பணம் இருந்தால் தான் மதிப்பாங்கக்கா அப்படின்னு சொல்லி சத்யா சொல்கிறாரு. சரி சரி எனக்கு வேலைக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. மீன் வந்துட்டு ஏம்மா அவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு. கொஞ்ச நாள் அவன் இப்படியே தான் நடந்துக்கிறான், பணம் தான் முக்கியம்னு சொல்லி ரொம்ப பேசுகிறான். சரி விடுமா போ சரியாயிருவான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா நானும் கிளம்புறேன் அப்படின்ட்டு இங்கிட்டு மீனவும் கிளம்பிடுறாங்க. அடுத்து திருப்பி இங்கே பார்லரை காட்டுறாங்க. பார்லரில் ரோகிணி வந்து ஒருத்தவங்கள வச்சுட்டு அவ்வளோதான் மேடம் முடிஞ்சிச்சு உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அந்த கஸ்டமர் வந்து முடிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து ஒரு பொண்ணு உள்ளே வராங்க. வந்துட்டு மேடம் உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு. யார் புது கஸ்டமரா அப்படிங்கிறாங்க. இல்லை இவங்க கஸ்டமர் மாதிரி இல்லை வேறு மாதிரி இருக்காங்க, பேர் லக்ஷ்மின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. லக்ஷ்மி அவங்களா அப்படின்ட்டு உடனே சீக்கிரமாக அவங்க வெளியில் போயிட்டு என்ன கல்யாணி அப்படின்னு கூப்பிட அவங்க அம்மா வர்றாங்க. பட் பக்கத்தில் அங்கே வேலை பார்க்குறக்கு ஆளாக இருந்ததுனால வாங்க அப்படின்ட்டு கையை பிடிச்சிட்டு மண்ணை ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் யாரையுமே உள்ளே விடாத, எந்த காரணம் கொண்டு யாரையும் உள்ளே விடாத, நல்லா கவனமாக கேட்டுக்கிட்டியா புரியுதா அப்படின்ட்டு ரோஹிணி சொல்லிட்டு அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. என்னம்மா நீ எதுக்குமா இங்கே வந்த அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேன்லம்மா நான் இங்கே வருவேன், ரூபா கொடுக்க வருவேன் அப்படின்னு சொன்னம்மா. உன்னை நான் வந்து என் ஃப்ரெண்டு விஜயா வீட்டில் தான் இருக்க சொன்னேன், ஆனால் நீ எதுக்கு இங்கே வந்த? நான் தான் சாயங்காலம் உன்னை வந்து பார்த்துட்டு வந்து ரூபாலாம் வாங்கியிருப்பேன்ல அப்படிங்கிறாங்க. இல்லை கிறிஷ் வேறு எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா கிறிஷ்க்கு வந்து பிரச்சனை நடக்குது, அதனால் பக்கத்து வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன், நான் இன்றைக்கே உடனே போகணும், அவன் ஸ்கூலுக்கு வர போகணும்ல, அதனால தான் நான் இப்போ உடனே கிளம்பிட்டு உன்கிட்ட ரூபா கொடுத்துட்டு உடனே திருப்பி போயிடுவோன்னு சொல்லி நினச்சிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி உனக்கு ஏதுமா பணம் அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா உள்ள பையிலேருந்து கத்தையே நிறைய 500 நோட்டை கொடுக்குறாங்க. ஏதுமா இவ்வளோ பணம் உனக்கு அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேன்லம்மா நகை கொஞ்சம் வச்சுருக்கேன், அதை விற்றுட்டு வரேன்னு. உனக்குன்ட்டு நகை ஏதுமா, உன்கிட்ட நகையை நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறாங்க. அது ஏன் நகை கிடையாது ஓ நகைன்னு. என்னது ஏன் நகையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ தாரம் கல்யாணம் பண்ண பார்த்தியா, நீ அந்த கல்யாண வாழ்க்கை தான் சரியாகலை, அதை விட்டுட்டு பாதியிலே போயிடுச்சு, ஆனால் நீ கட்டி இந்த தாலி இருந்தது பார்த்தியா, அதை நான் பத்திரமா வச்சுருந்தேன், இப்போ அந்த தாலியை தான் நான் வந்து போய் விற்று அதுலேருந்து காசு இப்போ கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் உனக்கு அப்படிங்கிறாங்க. நான் எந்த விஷயத்தை மறக்கணும்னு நினச்சேனோ அந்த விஷயம்
ஃபங்க்ஷன் திருப்பி திருப்பி வந்து என்னை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஞாபகப்படுத்தினா என்னம்மா, அதை பற்றி நீ ரொம்ப யோசிக்காத, இனிமேல் உனக்கு வர லைஃப்பை பற்றி நீ நல்லபடியாக யோசி அப்படிங்கிறாங்க. சரி, இது ஃபங்க்ஷன் எங்கே வச்சு, வீட்டில் வச்சா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, ஸ்ருதிக்கும் அனிதான் தாலி பிரித்து கோர்க்குறாங்களா, அதனால் அவங்க வீட்டில் வந்து பெரிய ஹாலாக புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே இதில் வச்சு எனக்கும் சேர்த்து ஃபங்க்ஷன் நடத்திடலான்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ சொல்லியிருக்கீல அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்கன்னு, ஆனால் அந்த பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது உங்கள் வீட்டில் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அவங்களா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வீடை பொறுத்த வரைக்கும் என் கல்யாணம் ஒன்று தான் உருப்படியாக நல்ல முறைப்படி நடந்திருக்கு. வேறு யார் கல்யாணமும் அந்த மாதிரிலாம் நடக்கலை அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா ரோஹிணி பார்த்துட்டே இருக்காங்க. என்னம்மா அப்படியே பார்க்குற, நானே பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி என்னை பார்க்குறிய அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைம்மா, ஒரு நல்ல சம்பவம் நடக்குது உனக்கு, ஆனால் என்னால் பக்கத்தில் இருக்க முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்படிம்மா உன்னை நான் பக்கத்தில் வச்சு இந்த ஃபங்க்ஷன் நடத்த முடியும் அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோ அனுப்புகிறேன், நீ வேணால் பாரு அப்படிங்கிறாங்க. சரிம்மா, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து கரெக்டாக பார்லருக்கு விஜயா வந்துடுறாங்க. ரோஹிணி எங்கம்மா உள்ளே தானே இருக்காங்க, நான் போய் பார்க்குறேன்ட்டு சீக்கிரம் உள்ளே போகிறாங்க. வெளியில் இருக்கிற ரிசப்ஷனில் பொண்ணு வந்து, மேடம் மேடம் இருங்க நான் போய் கேட்டுட்டு வர்றேன்னு. அம்மா, ரோஹிணி என் மருமக தாம்மா, நான் உள்ளே போன ஒன்றும் தப்பாக திட்டமாட்டாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், இருக்கட்டும், நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க. மேடம், உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்ட்டு ரோஹின்ட்டு சொல்கிறாங்க. யார், புது கஸ்டமரா, அவங்கள வந்து ஜான்சி அட்டன் பண்ண சொல்லுங்களேன், எனக்கு ஒரு வேலையை, நான் வெளியில் போகணும் அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், அவங்க உங்கள் மாமியார் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. யாரும் எங்கள் அத்தையோ, ஐயோ பூச்சி நல்லா மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இருமா, நான் உன்னை வந்து பஸ் ஏற்றி விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் எங்கள் அத்தை வந்திருக்காங்க, எப்படி ஏற்றி விடுவேன், போச்சு நான் நல்லா மாட்ட போகிறேன், உங்களை வேறு பார்த்துட்டாங்கன்னா என்ன சொல்ல போகிறாங்களோ. ஏற்கனவே இந்த பார்லர் நேமை மாற்றின விஷயமா அவங்களோட சுயரூபத்தையே பார்த்தேன், இங்கே வேறு கத்தி சிசர் எல்லாமே இருக்குது, என்ன செய்ய போகிறாங்களோ, ஐயோ நான் பயமாக இருக்கே அப்படிங்கிறாங்க. ஏம்மா, ஏன் இப்படி பயப்படுறேன்னு. ஆமாம், உன்னை தான் அன்றைக்கி மீனை கூட வரும்போது பார்த்துட்டாங்கல்ல, ஞாபகம் இருக்காதுமா அவங்களுக்கு. அதெல்லாம் இல்லை, எங்கள் அத்தைக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். சரி, பின்னாடி ஏதாவது வாசல் இருக்கான்னு சொல்லுமா, நான் வேணா அந்த வாசல் வழியாக ஓடிடுறேன் அப்படின்னா. ஆமாம், பின்னாடி ஒரு பெரிய வாசல் இருக்குது, அது வழியாக போய். ஏம்மா நீ இப்படி பண்ணுறீங்க, வாசல் எதுவுமே கிடையாதுமா, இதுதான் உன்னை வர வேணாம்னு சொன்னேன், கேட்டியா நீங்கள் அப்படிங்கிறாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. இங்கே கரெக்டாக விஜயா காட்டுறாங்க. இன்னும் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது, எதுவும் கேட்டால் வாயை திறந்து பதிலும் பேச மாட்டேங்கிறேனே, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க மேடம் வந்து இப்போ வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணியா, என்னத்தான் வந்தா ஃபோனில் சொன்னால் உள்ளவும் விட மாட்டேங்கிறீங்க, சரி நானே போயிடுறேன்ட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. மேடம் வெயிட் பண்ணுங்கிறாங்க. இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, உள்ளே போயிடுறாங்க. கரெக்டாக போய் பார்த்தா அங்கே ஒரு கஸ்டமர் மாதிரி மூஞ்செல்லாம் மாவு பூசி கண்ணில் வந்து வெள்ளரிக்காயை வச்சு ஃபேஷியல் பண்ணி அவங்க அம்மா உட்கார வச்சிடறாங்க. ரோஹிணி அவங்களுடைய அம்மா இதை உட்காந்துருக்காங்க. கரெக்டாக விஜய் வந்துடுறாங்க. ஆண்டி நீங்கள் ஏன் ஆண்டி வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் நேரம் உள்ளே வர வேண்டியதானன்ட்டு பின்னாடி அந்த லேடி வராங்க, ரிசப்ஷன் பொண்ணு. நீ எங்கள் அத்தை வந்திருக்காங்க சொல்ல வேண்டியதானே, அவங்ககிட்ட போய் எதுக்கு நிற்க வச்ச நீ அப்படின்ட்டு அவங்களே போய் திட்டுறாங்க. இல்லை மேடம், நீங்கள் தான் வந்து அப்படிங்கிறாங்க. ரோஹிணி வந்துட்டு வாயை மூடு, நீ இப்போ உன் வேலையை போய் பாரு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயை பார்த்து நக்கலை வச்சுட்டு, அவளுக்கு என்னமோ தெரிய போகுது, விடுமா, அவளை போய் எதுக்கு திட்டிகிட்டு இருக்க, நீ போ அப்படின்றாங்க. என்ன ஆண்டி, இந்த மாதிரி நாங்கள் சட்டை எடுக்க வந்தோம், மனோஜ் நானும் ட்ரெஸ் எல்லாம் உங்கள் அப்பாவை கூட ஒரு ஷர்ட் வாங்கியிருக்கோம், நல்ல பிராண்டடாக ஷர்ட்டை 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், உங்கள் அப்பா வந்துருவார்ல அப்படிங்கிறாங்க. ஆண்டி கிளம்பிட்டாரு, காலையில் ஃப்ளைட்டுக்கு வந்துடுவாங்க கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அப்பா வந்து ரூபா வந்து அனுப்பிட்டாங்க, ஸோ அதை வந்து இப்போ தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி அவங்க அம்மா கொண்டு வந்த ரூபாவை தூக்கி கொடுக்குறாங்க. சீக்கிரமாக இதை வந்து விஜயா வாங்கிட்டு ரொம்ப பயங்கரமாகவும் பார்த்தேன் உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ ஆசைன்னு சொல்லி. உங்கள் அப்பா மட்டும்தான் வராரா, இல்லை கூட அந்த பொண்ணு வருது அப்படி யார், அதான் உங்கள் அப்பா 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல அந்த பொண்ணு வருதானே. இல்லை, எங்கள் அப்பா மட்டும்தான் வராங்க, நல்ல வேலை கூட அந்த பொண்ணு வந்துச்சுன்னா இங்கே பார்க்குறவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க, என்ன பண்ணுறது, உங்கள் அம்மா இருந்தாங்கன்னா இந்நேரம் உங்கள் அம்மா ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க, பட் உங்கள் அம்மா தான் அல்பாயுசில் போய் சேர்ந்துட்டாங்களே, அதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.